ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க TANCET MAT 2026 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம எவ்வளவு ஈஸியா ஷார்ட்கட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணலாம். அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்களும் அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாம் ஹால்ல நீங்க வந்து அவங்க கொடுத்திருக்க டைம்ல, அதாவது சப்போஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து 2 ஹவர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸை 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றது ரொம்ப டஃப். At Learn to Read Academy, we are providing a mock test for all the topic wise as well as exam pattern based questions. ஸோ இந்த மாக் டெஸ்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Then, now what will be the compound interest on 5,000 for 2 years at 12% per annum? ஸோ நீங்க நிறைய புக்ஸ் ஒரு நெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி சால்வ் பண்றது, லைக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம வாங்கின பிரின்சிபலுக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வந்தா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு வரப்போ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் 5,000 அப்படின்ட்டாங்க, n is equal to 2 years, r is equal to 12% அப்படின்ட்டாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா ஓவராலா 24% 2 இயர்ஸ்க்கு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால இந்த 12% நம்ம ஷார்ட்கட்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a plus b plus ab by 100. ஸோ 12 plus 12 plus 12 into 12 by 100. So 24 plus 1.4, nearly 25.44% வந்து 2 இயர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். மேம் இது என்ன கால்குலேஷன் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் A, இப்போ செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் B. இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அந்த கால்குலேஷன் தான் நான் AB by 100 அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணி ஷார்ட்கட்ல சொல்லுவோம். இப்போ 25.44%, நியர்லி இப்போ 5,000ல 25% வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா நான் பே பண்ணணும். 5,000ல 50% 2,500, 25% வந்து 5,000ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 50% 2,500. அதே 25% அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,250. எனக்கு 1,200 எனக்கு ஆன்சரா வராது, 1,250 எனக்கு ஆன்சரா வராது. ஏன்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் 25.44% கொடுத்துருக்காங்க. அப்போ 1,272 தான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். ஏன்னா 2,000 அளவுக்கு போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட். Calculate the principal amount if the compound interest at 5% for 2 years is 256. இப்போ கொடுத்திருக்கிறது எல்லாமே பிரின்சிபல். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா 5% for 2 இயர்ஸ்க்கு டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் நியர்லி 10%. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், you should apply a plus b plus ab by 100 formula. ஓகே, அப்போ 5 plus 5 plus 5 into 5 by 100. அப்போ it is nothing but what, 10.25%. ஓகே, இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,200ல 10% கேட்டா 320. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். 220 எனக்கு ஆன்சரா வராது. இப்போ 3,000ல 10% அப்படின்னா நமக்கு 300 வரும். 10.25னா அதை விட ஜாஸ்தியா வரும். பட் ஆனா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 256 rupees தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கிறது 2,500. 2,500ல 10% 250. ஓகே, இப்போ 0.25% அந்த 6 rupees வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, நீங்க வந்து இப்போ if you start calculating with the basic formula, definitely உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். பட் அந்த ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it will take time. நமக்கு 2 hours தான் நமக்கு டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. கரெக்டா 2 hours முடிஞ்சோடனே நீங்க சப்போஸ் TANCET எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ கரெக்டா அந்த 2 hours எண்ட் ஆனதுமே உங்களுடைய பேப்பரை வாங்கிடுவாங்க. இதே மேட் எக்ஸாம் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஈவன் a single second they will give you time after that 2 hours. ஸோ அந்த 2 ஹவர்ஸ்ல நம்மளால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம எய்ம் பண்ற பெஸ்ட் காலேஜஸ்ல நம்ம ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் a sum of rupees 25,000 after 3 years at 10% per annum? ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க on a sum of principal 25,000 after 3 years at 10% per annum சொல்லியாச்சு.
ஓகே, இதே வந்து நமக்கு வந்து if it is simple interest for 3 years it is 30%. 25,000ல 30% அப்படிங்கிறது 7,500. அப்போ 7,500க்கு மேல தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி வராது. எய்தர் ஆப்ஷன் ஏ, டி அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. வை? பிகாஸ் ஆப்ஷன் பி நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10% ஃபார் 2 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா, இஃப் யூ அப்ளை இன் திஸ் ஃபார்முலா, ஓகே, இது எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகே, 10 + 10 + 21% வரும். பட் ஆனால் 3 இயர்ஸ்க்கு வரப்போ நெக்ஸ்ட் திரும்ப இன்னொரு 10% அப்ளை பண்ணணும். 21 + 10 + 21 into 10. So 0 will get cancelled. 31 + 2.1, 33.1% is the answer. But 30%, okay, 30% 7,500. இன்னொரு 3% பார்த்தீங்கன்னா 750. So if you add this, you will get 8,250. அப்போ 0.1% 25 rupees வரும். Option A will be your answer. Okay, this is how you should solve. ஸோ ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து 30 to 40 செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். அப்படி சால்வ் பண்ணாதான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் மாக் டெஸ்ட் எடுங்க. அண்ட் தென் ஒவ்வொரு டாப்பிக்லையும் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். Next question பார்க்கலாம். If a sum of rupees 8,000 lended for 20% per annum at compound interest. Okay, find when will the amount be equal to 13,824 rupees. நான் இப்போ 8,000 rupees நான் வந்து பிரின்சிபல் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்து எப்போ 13,824 rupees இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் 20%. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எனக்கு 5,824 rupees வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இப்போ 20% ஃபார் 2 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ A + B + AB by 100 ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா நியர்லி 44% வரும். Can you tell me what is 40% of 8,000? இப்போ 10% of 8,000 வந்து 800. ஓகே, 40% அப்படின்றப்போ 3,200. இன்னொரு 4% ஆட் பண்றப்போ இன்னொரு 320. ஸோ 3,520. ஓகே, இஃப் இட் இஸ் ஃபார் 3 இயர்ஸ், இதே 3 இயர்ஸ்க்கு வரப்போ இன்னொரு 60% ஆட் ஆயிடும். ஓகேவா? 20 இப்போ நார்மலாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாக்குறோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வரப்போ டோட்டலா 60%. வாட் இஸ் 10% இஸ் வாட்? இப்போ 10% 800 அப்படின்னா 60% வந்து 4,800. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இன்னொரு 60 44ஓட இன்னொரு 20% ஆட் பண்றேன் அப்படின்னா 44 + 20 64 + 44 into 20 by 100. So 1 times 5 times. So 8.8. கிட்டத்தட்ட 72.8%. அப்போ 72.8% நான் கரெக்டாக எடுத்து கால்குலேட் பண்றப்போ எனக்கு 13,824 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா எனக்கு 1 இயர் வராது, 3 இயர்ஸ் வராது. ஓகேங்களா? 4 இயர்ஸ்னு வரப்போ கண்டிப்பா வராது. ஏன்னா 80%க்கு மேல போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஸோ என்னுடைய ஆன்சர் 3 இயர்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றது, நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரியும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Those who want to enroll for TANCET MBA, MAT, TANCET MCA Superfast Online Crash Course, I have provided the link in the description box, and you can also purchase free mock test. Visit our website learnfully.in. For direct admissions, contact 8870046080. So share this video with all your friends and don't forget to subscribe our channel. All the best, friends.